Welcome back to all. I am Nalini from RSN DHIYA'S channel. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ்க்காக 20 கிளாஸஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் டெஸ்ட் சீரீஸில் நவ் வி ஆர் இன் டெஸ்ட் 8 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டெஸ்ட் 8ல் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். வெக்காபுலரிஸ் தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். இதில் வந்து நம்மளுக்கு நிறைய ஃபிசிக்கல் பெயின்ஸ், பாடி பெயின்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதில் ஒவ்வொன்றுக்கும் இப்போ கால் ஆணி, வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சல், தொண்டை அடைப்பு சொல்கிறோம், கால் மரத்து போச்சு அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு எல்லாமே நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது இதையே ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு RSN DHIYA'S சேனல். தொடர்ந்து பாருங்கள், நம்பிக்கையோடு பேசலாம். Now let's get started the class. இப்போது அந்த ஃபிசிக்கல் பெயின்ஸ் அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் புறை ஏறுதல். நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா? சாப்பிடும்போது சில பேர் பேசுவாங்க, பேசிகிட்டே சாப்பிடுவாங்க, டிவி வாட்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பேசுவாங்க. அப்போது தண்ணி குடிக்கும்போது புறை போயிடும் இல்லைங்களா? அது எல்லாமே ஃபாஸ்ட்டாக குடிப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா அஸ்பைரேட். அஸ்பைரேட் அப்படின்னா புறை ஏறுதல். அதுக்கு எக்ஸாம்பிள், டியூ டு அஸ்பிரேஷன் ஹீ குடின்ட் ஈட் ஃபர்தர். புறை ஏறுனால அவர்னால் தொடர்ந்து சாப்பிட முடியல. அந்த புறை ஏறிச்சின்னு சொன்னால் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ட்விச். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ட்விச் அப்படின்னா கண்ணு துடித்தல். கண்ணு துடிக்கும் இல்லைங்களா? சம்டைம்ஸ் வந்து நமக்கு அறியாமையே வந்து அப்படியே கண்ணு துடிக்கும் ஃபாஸ்ட்டாக. அப்போது அது ஒரு ஆமன் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். அதாவது ஒரு சகுனங்கள், வலது கண் துடிச்சா இது, இடது கண் துடிச்சா இந்த மாதிரி நடக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னா, மை ரைட் ஐ இஸ் ட்விச்சிங் சின்ஸ் மார்னிங். என்னுடைய ரைட் ஐ அப்படிங்கிறது வந்து, அதாவது வலது கண் அப்படிங்கிறது வந்து காலையிலேருந்து துடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய வலது கண் காலையிலேருந்து துடித்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம மை ரைட் ஐ இஸ் ட்விச்சிங் சின்ஸ் மார்னிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கிடினஸ், தலை சுற்றல். இது வந்து சில பேர்த்துக்கு வந்து ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்பப்போ அந்த டைமிங்க்கு வந்து அவங்க ஃபுட்டு எடுத்துக்கல, அல்லது வந்து டேப்லெட் எடுத்துக்கல, அல்லது வந்து ரொம்ப லாங் வாக் போய் டயர்டாக வருவாங்க இல்லைங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணி, அந்த மாதிரி நேரங்களில் எல்லாமே இந்த கிடினஸ் வரும் இல்லைங்களா? ஆன் கோயிங் இன் த ஹாட் சன் ஐ ஃபீல் கிடினஸ் அப்படின்னா வெயிலில் நடந்து போனதுனால எனக்கு தலை சுற்றுவதை போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆன் கோயிங் இன் த ஹாட் சன் ஐ ஃபீல் கிடினஸ். நெக்ஸ்ட்டு மிக்ரைன். மிக்ரைன் அப்படின்னா ஒற்றை தலைவலி, ஒரு சைடு மட்டும் பெயின் ஆகும் இல்லைங்களா? மிக்ரைன், ஒற்றை தலைவலி. ஐ கான்ட் பேர் திஸ் மிக்ரைன், ஐ ஹாவ் டு கன்சல்ட் த டாக்டர். என்னால் வந்து இந்த ஒற்றை தலைவலியை தாங்க முடியல, வலி தாங்க முடியல. ஸோ ஐ ஹாவ் டு கன்சல்ட் த டாக்டர். ஹாவ் டுன்னா வேண்டி இருக்கிறது, வேண்டியுள்ளது, நான் டாக்டர் போய் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கான்ஃபுட். கான்ஃபுட் அப்படின்னா கால் ஆணி. காலில் வந்து ஒரு ஹார்டாக இருக்கும் ஃபுட்டில், அது வந்து நடக்கவே முடியாது, கால் ஆணின்னு சொல்லுவோம். மை ஃபாதர் குடின்ட் வாக் டியூ டு கான்ஃபுட் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. மை ஃபாதர் குடின்ட் வாக் டியூ டு கான்ஃபுட். கால் ஆணியின் காரணமாக என் அப்பாவால் நடக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹார்ட் பேர்ன். ஹார்ட் பேர்ன் அப்படின்னா நெஞ்செரிச்சல். ஆன் ஈட்டிங் மோர் ஸ்பைஸ் ஐ காட் ஹார்ட் பேர்ன். ஆன் ஈட்டிங் மோர் ஸ்பைஸ் ஐ காட் ஹார்ட் பேர்ன் அப்படின்னா ரொம்ப காரம் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து நெஞ்செரிச்சலாக இருக்குது, நெஞ்செரிச்சலாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டூத்தேக், பல்வலி. இந்த டூத்தேக் அப்படிங்கிறது வந்து ஏக். இப்போ வந்து ஏக் அப்படின்னாலே ஒரு வலி தான், பெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்ஏக், டூத்தேக் அப்படி சொல்கிறோம். ஸ்டொமக் ஏக், அதே வந்து பேக் பெயின் அப்படியெல்லாம் சொல்லுவோம். இது எல்லாமே வலிகள். சி ஏட் மோர் ஐஸ்கிரீம், ஸோ சி காட் டூத்தேக்
immediately. அவள் வந்து ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்டான், அதனால் அவளுக்கு வந்து பல்வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரைன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச வார்த்தை தான், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் நான். ஸ்ப்ரைன் சுளுக்கு அப்படிங்கிறது. மை லெக் இஸ் ஸ்ப்ரைன்டு, ஐ காண்ட் வாக் ஈவன் எ ஸ்டெப். என்னுடைய கால் சுளுக்கி விட்டது, அதனால் ஒரு ஸ்டெப்பும் கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு ஈவன் எ ஸ்டெப் ஐ காண்ட் வாக் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம். கிராம்ப் அப்படின்னா தசைப்பிடிப்பு, ட்விஸ்ட் ஆகிக்கும். மசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இறுக பிடிச்ச மாதிரி இருக்கும். சி இஸ் ஹேவிங் எ கிராம்ப், ஆஸ்க் ஹர் டு அப்ளை சம் ஜெல். அவங்க வந்து தசைப்பிடிப்பு இருக்குது, அதனால் அவங்கக்கிட்ட சொல்லு, ஜெல் ஏதாவது அவங்க அப்ளை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். அவங்கக்கிட்ட ஜெல் சொல்லுங்கள், ஜெல் அப்ளை பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாமரிங். ஸ்டாமர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, திக்கி திக்கி பேசுவாங்க, நல்லா கிளியராக வராது. அந்த வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, திக்கி பேசுவாங்க. அது ஒரு டிஃபெக்டாக இருக்கும். அதுக்காக ஹீ இஸ் கெட்டிங் ஸ்பீச் தெரப்பி ஃபார் ஸ்டாமரிங். ஹீ இஸ் கெட்டிங் ஸ்பீச் தெரப்பி ஃபார் ஸ்டாமரிங்காக அவங்க ஸ்பீச் தெரப்பி, அதாவது இப்போது நம்ம டாக்டர்கிட்ட போய் ஸ்பீச் தெரப்பிக்கு போவோம். ட்ரெயின் நல்லா பேசுகிறதுக்கு, அந்த லா ரா இதெல்லாம் உச்சரிப்புகள் சரியாக வர்றதுக்காக அந்த தெரப்பி வந்து அந்த ஒரு ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்க. அது ஒரு தட் இஸ் எ ஸ்பீச் தெரப்பி, இஸ் எ கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா. அடுத்தது நசெட்டிங். நெசிட்டிங் அப்படின்னா குமட்டல். அதாவது குமட்டல் அப்படின்னா எப்படின்னா சியேட் ஸ்டேல் ஃபுட், அதாவது ஒரு நம்ம எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஒரு பேக்கெட்டில் அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம். வீட்டில் செய்கிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் ஏதாவது ஸ்டேல் ஃபுட் சாப்பிட்றாங்க தெரியாமல். ஆனால் சம்டைம்ஸ் ஸ்டேல் ஃபுட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சு குக் பண்ணி கொடுப்பாங்க. அது சில பேர்த்துக்கு வந்து ஒத்துக்காது இல்லைங்களா. சியேட் ஸ்டேல் ஃபுட், ஸோ சி ஃபெல்ட் நசெட்டிங். அதனால் ஒரு குமட்டலாக இருக்குது, அவங்க வந்து ஸ்டேல் ஃபுட்டு சாப்பிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு குமட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சோக். சோக் அப்படின்னா தொண்டை அடைப்பு, தொண்டைக்கிட்ட அடைச்சிக்கும். ஐ சோக்ட் ஆன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபாஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேகமாக தண்ணி குடிப்பாங்க தாகத்துக்கு, ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக குடிக்கும்போது இங்கே வந்து அடைச்சிக்கும், ரொம்ப பிளாக் ஆன மாதிரி இருக்கும், தொண்டை அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காஃப் கோல்டுனாலையும் அந்த த்ரோட் பெயின் வருது இல்லைங்களா, அப்பவும் கூட அந்த மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளோட்டிங். ப்ளோட்டிங் அப்படின்னா வயிறு உப்புசமாக இருக்கிறது. வயிறு உப்புசம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு விருந்துக்கு போயிட்டு ஒரு நல்ல ஹெவி மீல், ஹெவியாக ட்ரீட் இருக்கும் அங்கே. ஹீ இஸ் ப்ளோட்டிங் ஆஃப்டர் எ ஹெவி மீல். ஹெவியாக சாப்பிட்டதுனால வயிறு உப்புசமாக இருக்குது, ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்குது, மூச்சு விடுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்குவிண்ட் ஐ அப்படின்னா மாறுக்கண். மாறுக்கண் சொல்கிறோம். நம்ம பார்க்கும்போது 2 ஐபால்ஸும் ஒரே சென்டரில் இருக்காது, ஒரு சைடு சென்டரில் இருக்கும், ஒரு சைடு வந்து எட்ஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்குவிண்ட் ஐ அப்படி சொல்லலாம். ஐ ஹியர்ட் ஸ்குவிண்ட் ஐ கிவ்ஸ் மோர் ஃபார்ச்சூன்ஸ். நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி மாறுக்கண் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபார்ச்சூன் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது, அதிக அதிர்ஷ்டங்கள் வரும், அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிங்லிங் சென்சேஷன். டிங்லிங் சென்சேஷன்னா கூசுதல். ஆக்சுவலாக வந்து இந்த பல் கூசுறது, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டை பார்த்தாலும் பல் கூசுகிற மாதிரி இருக்குது. வேறு யாராவது அந்த பச்சை மாங்காய் கடித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு பல் கூசுகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூசுதல் அது ஒரு சென்சேஷன் இல்லைங்களா. ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை டூத் பேஸ்ட் டு அவாய்ட் மை டிங்லிங் சென்சேஷன். அந்த டிங்லிங் சென்சேஷன் இருக்கிறனால நான் வந்து என்னுடைய டூத் பேஸ்ட்டை மாற்ற வேண்டியிருக்கு, வேறு பிராண்டை மாற்றி வாங்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு விட்லோ. விட்லோனா நகைச்சுற்று. வாட் டு டூ ஃபார் த விட்லோ. நகைச்சுற்றுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. வாட் டு டூ ஃபார் த விட்லோ. நம் அப்படின்னா மரத்து போதல், நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கே இருக்காது அது மாதிரி. மை லெக் இஸ் நம்ட் ஆன் சிட்டிங் இன் எ சேம் பிளேஸ் ஃபார் 2 hours. 2 hours வந்து ஒரே இடத்துல உட்காண்றதுனால
நம்ம எந்திரிக்கும் போது நம்மளுக்கு அந்த உணர்வே இல்லாமல் இருக்கும். அந்த கால்கள் வந்து நகர்றதே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அந்த பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடியதை நம்ம நம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். If you like this class means please give your like and share to your friends. Give your comment in the comment box. Thank you for watching. Let us meet on next class.